உங்களுக்கு ஐஓபி நெட் பேங்கிங்கோட லாகின் ஐடி மறந்து போச்சு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட நியூ இன்டர்நெட் பேங்கிங் அஃபிஷியல் வெப்சைட் என்னென்னா ibanking.iob.bank.in. இந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணுறேன். அடுத்து லாகின் ஆர் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃபர்கட் யூசர் ஐடி ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணுறேன். பர்சனல் ஆர் இண்டிவிஜுவல் ஆர் கார்ப்பரேட் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் பர்சனல் ஆர் இண்டிவிஜுவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ஆட் டீட்டெயில்ஸில் சிஐஎஃப்ஐடியை கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா பேங்க் பாஸ்புக்கில் கொடுத்துருப்பாங்க. சிஐஎஃப்ஐடி ஆர் கஸ்டமர் ஐடி இது ரெண்டுமே ஒன்று தான், வேறு வேறு கிடையாது. அதனால் இதில் கொடுத்துருக்கிற என்னோடய சிஐஎஃப்ஐடி அங்கே டைப் பண்ணுறேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த் ஆர் பேன் கார்டு இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். நான் டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனை இங்கே சூஸ் பண்ணுறேன். என்னோடய பிறந்த தேதியை இங்கே சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த செக்யூரிட்டி கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பேங்க்கில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பர் அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி இந்த ரெண்டுத்துக்குமே ஓடிபி அனுப்பியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு ஓடிபி இங்கே கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஐ அக்ரி டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய லாகின் ஐடி இங்கே ஷோ ஆகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.